கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கு இயலால் வார்களல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் என் பெருமானே அடியேற்கு பொறுத்தவிசு நாய்க்கு இடுமாறு அன்றேன் என் பொன்னருளே. இறைவன் எனக்கு ஒரு அருள் செஞ்சான். அந்த அருள் என்னன்னா, நாய்க்கு பொறுத்தவிசு இடுமாறு அன்று. நாயை குளிப்பாட்டி பொன்னாலான சிங்காசனம் ஒன்று செய்து, சாதாரண மரக்கட்டையில கூட செய்யல சிம்மாசனம், தேக்கு மரத்திலேயோ அல்லது அழகு பொருந்திய கலைநுட்பங்கள் பொருந்திய சிம்மாசனத்தில் வைக்கல, தங்க சிம்மாசனம் வச்சு அதை தூக்கி அதுல வச்சுட்டான் இறைவன். வந்து நாயினுடைய பண்பு என்னென்ன பண்புன்னு இவர் நினைச்சு பார்க்கிறாரு. தலைவனை உணரக்கூடிய பண்பு தன்கிட்ட இல்ல. நாய் வந்து தலைவனை உணரும். தலைவனுக்கு ஏதேனும் ஊறு ஏற்பட்டால் இந்த நாய் சாப்பிடாது, தூங்காது, எது செய்யாது. தலைவன் சாப்பிடும் போதுதான் சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு பண்பு இல்லை. தலைவனை உணர்ந்து கொள்ளும் பண்பு இல்லை. இந்த அங்கும் இங்கும் அலக்கழிச்சு ஓஞ்சு ஓடி போயிரு, எந்த லட்சியத்துக்கும் வாழாதது, குலைச்சிட்டே இருக்கும். நாயினுடைய இது தூக்கம் நேரத்தை தவிர மீதி நேரத்துல நாய் ஒரு இடத்துல நிலை கொண்டு நிற்காது. இது நாயுடைய பண்பு. என்னுடைய மனம் தூக்கத்துல நான் அசந்து தூங்கும் போது கூட எனக்கு வந்து கனவு மூலமாக வேற சிந்தனை மூலமாக என்னை அதை அலக்களிக்கின்றது. அப்ப கனவு மூலமும் சிந்தனை மூலமும் கூட அப்ப நாயை விடல நம்ம கேவலமா இருக்கிறோம் அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. அப்ப கனவு சிந்தனை, நாயினாலும் தூக்கத்துல அமைதியா தூங்குது, நான் தூக்கத்திலும் கூட கனவு அது இதுன்னு போட்டு அலக்களிக்கப்படுறேன். அப்ப கனவுலும் கூட எனக்கு அந்த சிந்தனை ஓயலை அப்படின்னு சொன்னா இப்ப நான் என்ன பெரியவன், நாயை விட கேவலமானவன்கிறதுக்கு அது ஓய்வில்லாது இலக்கே இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியது நாய். அப்படி இலக்கு இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவன் தான் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நான் தலைவனை அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தன் இனத்தாரோடு ஒண்டி வாழாதது. ஒருத்தருக்கு ஒரு நோயிற்றுது, ஒரு மூப்பு வந்தது, ஒரு சாவு வந்ததுன்னா அந்த நோய்க்கோ மூப்புக்கோ சாவுக்கோ என்ன காரணம்? அவன் விதிதான் காரணம். எல்லாருக்கும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கல் அப்படிம்பார் வள்ளுவர். பெருமையா இருக்கட்டும் சிறுமையா இருக்கட்டும் அவங்கவுங்க கர்மம் தான் கட்டளைக்கல். இதுக்கு யாரும் வந்து ஊட்ட முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச லாதான். அதுக்காண்டி ஒருத்தர் செத்து போயிட்டானா அவன் வீட்டுல போய் பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கல், அதனால நீ செத்து போனது ரைட்டு தான் அப்படின்னு போய் சொல்றதுக்கு நம்ம போன அவசியம் இல்லை. ஒரு உயிரிழக்க பண்பு. அந்த குழந்தைங்களை பார்த்து ஒரு பரிதாபம். பிரபு அவன் என்ன கர்மம் பண்ணி என்ன செஞ்சிருந்தானாலும் அந்த குழந்தைகளை ஈடேற்ற வேண்டியது உனது கருணை. அதுகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செய்ய வேண்டும். அது நம்ம செய்யலாம் தானே. நம்ம சொத்தெழுதி கொடுக்க வேண்டாம், நம்ம வேற ஏதாவது செய்ய வேண்டாம். பிரபு உன் கருணையினால் இது நடந்திருக்குது. ஆனா அதே கருணையை காட்டி இது வந்து மரக்கருணையாக இருக்கலாம், இன்னொருக்கு அறக்கருணையை காட்டி அந்த குழந்தைங்களை வாழ்விக்க செய் அப்படி வேண்டிக்கலாம்ல. இப்படியாக நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய விண்ணப்பங்கள் இவைகள் எல்லாமே இப்படி ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். அப்படியெல்லாம் இல்லாமல் தன் இனத்தாரோடு ஒத்து போகாத நாய் மாதிரி நான் என் இனத்தாரை கண்டு அரவணைத்து கொண்டு அன்பு செலுத்த தெரியாத ஒரு நாய். அதனால நான் வந்து இப்படிப்பட்ட நாயை நீ வந்து பொந்தவச்சு அதுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம், தவிசுனா சிம்மாசனம், பெரிய சிம்மாசனம், பொன்னாலான சிம்மாசனம் செய்து என்னை அதன் மேல் ஏற்றி வைத்திருக்கிறே. இது எந்த வகையில் நீ பண்ணின கருணைக்கு நான் எந்த வகையில் ஈடு செய்வேன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறார். கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் கலையொரு மூன்றும் கடந்து அப்பால் நின்ற தலைவனை நாடுமின் தத்துவநாதன் விலையில்லை விண்ணவரோடும் உரைப்பன் நரையில்லை உள்ளுரும் உள்ளவன் தானே. இந்த விண்ணவரோடு கலந்து நின்ற அந்த தலைவனை நான் வந்து உச்சத்தார் பெருமானாக நான் ஏன்று கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதுக்கு கலைஞானம் எல்லாம் தேவையில்லை, கசிந்து உருக வேண்டிய ஒரு பண்பு மட்டும்தான் தெரிய வேண்டும். அந்த பண்பும் என்கிட்ட இல்லை. ஆனாலும் இறைவன் என்னை ஏன்று கொண்டான், ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லாரு. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடனும் மற்ற அறியேன் பிற தெய்வம். நான் வந்து வேற தெய்வங்களை இறைவா நான் உன்னை தவிர, அதாவது இவர் அப்பர் சுவாமிகள் முதல்ல சைவத்துலதான் இருந்தார். அவருக்கு துக்கம் அதிகமா வந்துச்சு. என்ன துக்கம்னா, முதல்ல அவங்க அக்காவுக்கு திருமணம் பேசுறாங்க. கலிப்பக நாயனார்னு ஒரு அடியவரை திருமணம் பேசுறாங்க. திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு முன்னாலே திருமணம் பேசி இருக்கிறாங்க. அதுக்குன்னு அவருக்கு யுத்தகலத்துக்கு அழைப்பு வந்தது. அவர் அங்க போயிட்டாரு, ஒரு மிலிட்ரி மேன். அவர் அங்க போன உடனே அங்க இறந்துட்டார். அக்கா வந்து அந்த பேசிய வரை எனக்கு பேசப்பட்டது அது அப்ப என்னுடைய விதி. அது நான் அதுக்கு மேல நான் இன்னொரு மறுமணம் யாரும் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசிய மனமே எனக்கு போதுமானது, நான் திருமணம் செய்துக்க மாட்டேனாங்க. இது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த அதிர்ச்சியை கேள்விப்பட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க.
அப்பா அம்மா இறந்த பிறகு தனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நான் இந்த உலகத்துல வாழ மாட்டேன்னு ஒரு நிலையாமை உணர்ந்து அந்த அம்மா நெருப்பு வளர்த்து அதுல போய் விழப்போனாங்க. உடனே திருநாவுக்கரசு சுவாமிகளும் தானும் நெருப்புக்குள்ள போய் புகப்பானார். அப்ப நெருப்புக்குள்ள புகப்பான உடனே தம்பியர் உளராக வேண்டும் என்னும் சிந்தையால் தம்பி நல்லா வாழணும், அவன் அவன் என்றும் இருப்பதான நிறைய அனுபவத்தை பெற வேண்டும் என்று இந்த அம்மா விரும்பி, சரி நான் நெறி இந்த நெருப்புக்குள்ள நான் புகவில்லைன்னு சொல்லி தம்பிக்காக வேண்டி நெருப்பை அணைத்து விட்டு அவர்கள் உலகியல் வாழ்க்கை வாழ்கின்றார்கள். தம்பிக்காக வேண்டியே வாழ்கின்றார்கள். இந்த நேரத்துல சமணர்கள் காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று காட்டி, காத்து ஆள வேண்டிய பெற்றோர், காத்து ஆள வேண்டிய சமய தலைவர்கள், காத்து ஆள வேண்டிய ஞானாசிரியர்கள் யாருமே காத்து ஆளாதனால கரை நின்றவர், எங்கேயோ ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறவன் இந்த சமயத்துல சிறுதெய்வ வழிபாடு நிறைய செய்தாங்க. எச்சத்தால் சிறுதெய்வம் ஏத்துகின்றார்கள். அந்த சிறுதெய்வத்துக்காக வேண்டி குக்கடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டு போகவும் கண்டு புந்தி நொந்து உளம் நடுக்கிறக்கூடிய நீ சிவத்தின்பால் அன்பு கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றாயே, எங்க சமயத்துல இந்த புந்தி நொந்து உளம் நடுக்குற வேண்டாம், எங்க சைவத்தில் சிறுதெய்வ வழிபாடு கிடையாது. நாங்கள் குக்குடங்கள் பலிக்கடா முதலிய, குக்குடங்கன்னா கோழி, பலிக்கடான்னா ஆடு, கோழி ஆடு முதலிய உயிர்களை நாங்கள் பலியுடம் செய்ய மாட்டோம், நாங்க எப்பவுமே நிறை அனுபவத்தில் நாங்கள் வாழக்கூடியவர்கள்னு சொன்ன உடனே இவர் அவங்க பின்னால போயிட்டார். அங்க போன பிறகுதான் தெரியுது இவங்க பேச்சுக்கு சமணத்தை சார்ந்தவர்கள், அதாவது சமணத்தை யார் தோற்றுவித்தார்களோ அவர்கள் மேல எந்த குறையும் இல்லை. ஆனா எப்பவுமே சமய தலைவர்கள் அவர்கள் பேர்ல எந்த விதமான தவறோ இதோ கிடையாது. சமயத்தை பின்பற்றுகின்றதாக சொல்லிக் கொள்பவர்கள் தாங்கள் சார்ந்துள்ள சமயம்தான் பெரிது என்பதற்காக வேண்டி அதை மிகைப்படுத்தி அங்க போய் இவங்க என்ன அனுபவம் பெற்றார்களோ பெறவில்லையோ அது தெரியாது, ஒரு மிகைப்படுத்தி உலகியலாரை இழுப்பதற்காக வேண்டி பிணி தீர்த்தால் அது ஒரு மிகப்பெரிய பிணி நீக்கம் ஒரு மனிதனுக்கு ஆன்ம லாபத்தை தராது. பிணி நீக்கம் வேற, அது உடல் சார்ந்த குற்றங்கள். உயிர் சார்ந்த குற்றங்கள் நீங்கப்பட்டாதான் நம்ம பிறவி நீக்கம் பெறுவோம். பிணி நீக்கத்தையே நமக்கு உடல் சுகம்னு அடையாளப்படுத்தி இங்க வந்தா உங்களுக்கு பிணி நீங்குகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்வர தவிர்த்த அருட்சிவ மருந்தே அப்படிங்கிறார் பெருமானார். உடல் பிணி தனி உயிர்ப்பிணி தனின்னு அவர் பாகுபடுத்தி காமிக்கிறார். ஆனா இப்ப நமக்கு மாற்று சமயத்தை காட்டி கொடுப்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பிணின்னா என்னன்னா பிணியோ அல்லது நோயோ, நோய்ங்கிறது வரும் போகும், பிணிங்கிறது சாகும் பரியந்தம் உடலை தளைத்து வளைத்து பிடித்து கொண்டு இருக்கும். அந்த வளைத்து பிடித்து கொண்டு இருக்கிறது. இப்ப பிரஷர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கடைசி வரைக்கும் பிரஷருக்கும் சுகருக்கும் மருந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அது இடையில நிறுத்த மாட்டாங்க. இப்போ அலோபதி வைத்தியத்தை தவிர மீதி மாற்று மருந்துல ஹோமியோபதியிலயோ அல்லது சித்தா மருந்துலயோ ஆயுர்வேதத்திலயோ மருந்து எடுத்தா வாக்கிங் மூலமாக, உணவு கட்டுப்பாடு மூலமாக, சில பல பயிற்சிகள் மூலமாக கொஞ்ச நாளைக்கு மருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த பயிற்சியை மேற்கொண்டு உணவு கட்டுப்பாடோடு இருந்தா இது உங்களுக்கு நீங்க கடைசி வரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அலோபதியில போனீங்கன்னா கட்டாயம் வாழ்நாள் முழுவதும் பிரஷருக்கும் சுகருக்கும் மருந்து எடுத்தே தீரணும், இதுல இடையில நிறுத்தாதீங்க, உயிர் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப பிணிங்கிறது நம்ம உடலோடும் உயிரோடும் பிணிக்கப்படுவது பிணி. நோய்ங்கிறது இது ஒரு காய்ச்சல் வந்தது, இது ஜலதோஷம் வந்தது, ஒரு வாரம் இருந்தது, 10 நாள் இருந்தது, அது போயிடுச்சு, அது நோய். அப்ப நம்ம நோய் நீக்கமே சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 10 நாள் அவதிப்பட்டிருக்கோம், கால் வலியில அவதிப்பட்டிருக்கோம், கை வலியில அவதிப்பட்டிருக்கோம், அது நீங்கிருச்சுனாலே நமக்கு ஒரு நிறைவு தருது. மன நிறைவு இறை அனுபவம்ங்கிறது தனி, நோய் நீக்கம்ங்கிறது தனி. கஷ்டப்பட்டவன் அதுல இருந்து நீங்கின உடனேமே அதை சுகம்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்க ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோம். இப்பெல்லாம் யாராவது ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தேடுறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்கன்னா என்ன சொல்லாங்கன்னா, பெண்மையினுடைய அடிப்படை பண்புகள் என்னவோ அதை பற்றி அவர்கள் எதுவும் செய்யவில்லை. அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண்மையினுடைய அடிப்படை பண்பு என்னவோ அதை இதையும் பத்தி சிந்திக்கிறதுல அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, அந்த பையன் பீடி குடிக்க மாட்டான், சிகரெட் குடிக்க மாட்டான், கள்ளு குடி வைக்க மாட்டான், அவனுக்கு பொண்ணு கொடு, இதெல்லாம் தீமை பண்புகள். இது குடிக்காததே ஒருத்தனுக்கு நல்லவன் ஆக்கிருச்சு. அப்ப இப்படிதான் நம்மளுடைய கேரக்டர், அதாவது நம்மளுடைய குணாதிசயங்களை, நம்மளுடைய பண்புகளை நம்ம எதை வச்சு நம்ம அடிப்படை செய்தோங்கிறதே தெரியாம நம்ம அடிப்படை செய்தோம். ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்குது, இந்த பையன் நெறியான வாழ்க்கை வாழ்றான், மறந்தும் பிறன்கேடு சுழற்க,
மறந்து கூட அவனுடைய பிறருடைய கேடு சூழ மாட்டான். இதெல்லாம் வந்து சிறப்பு தகுதியா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல வந்து நடையில் நின்று உயர்ந்த நாயகன். அவன் வந்து யாரை பத்தியும் எதை பத்தியும் அவன் கீழான ஒரு நிலைக்கு நினைக்க மாட்டான். பிற பெண்களை தாய் மேல சேவிப்பான். அப்படி பலவிதமான விளக்கங்கள் இருக்கு நல்ல பண்புக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா, குடிக்க மாட்டா, கூத்தியா வீட்டுக்கு போக மாட்டா, நீங்க பொண்ணு கொடுங்க. இது வந்து ஒரு பையனுடைய தகுதியை நிர்ணயம் பண்ணுது. அப்படின்னா நம்ம தகுதியை என்னவா வச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து இதெல்லாம் தகுதியை நிர்ணயமாக்கி கொண்டு அவர் சமணத்துக்கு போனாரு. அங்க போனா அவருக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் சொல்றாரு, தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். உன்னை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது உன் அருள் அனுபவத்தை நான் ஒருபோதும் மறந்தறியேன். உன் நாமம் என்னாவில் மறந்தறியேன். இவ்வளவு நாள் நீ 60 வருஷம் 65 வருஷம் சமணத்தில் இருந்தியப்பா, அப்ப எங்க இருந்தா என்ன? என்னுடைய தமிழோடு இசைபாடல், நான் தமிழையும் இசையையும் இணைந்து உன் நாமத்தை என் நாவில் நான் மறக்காமல் உன்னார் அமுதமமாக நின்று பச்சைத்தால் அறவாட்டி நான் அந்த அருள் அனுபவத்திற்குத்தான் ஏங்கி கொண்டிருந்தேன். நான் இப்படி மாதிரி இருக்கல. ஆனா இப்போது எனக்கு வேலை வந்தது, நான் உன்னுடைய இடத்திற்கு வந்திருக்கிறேன். அதனால நீ வந்து நாம் யாருக்கும் குடியில்ல, உன்னுடைய குடின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு 65 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அப்ப எங்கே இருந்தானாலும் உன் நாமம் என் நாவில் மறந்தறியாத தன்மைதான் நமக்கு வேண்டும். அப்படிங்கிறதுனால கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். சமணத்துக்கு போனா கூட நான் வந்து என்னுடைய தெய்வம் நீதான், நான் வந்து அந்த அறுசமய கூத்துமாடி நினைப்போர் நெஞ்சம் மன்றாக இன்பக் கூத்தாட வல்லபிரார் அப்படிம்பார் தாய்மான சுமைக்கு. அறுசமயத்திலும் நின்று கூத்து மாடக்கூடியவன், எல்லா மனசுலையும் நிற்கக்கூடியவன். ஆனா எனக்கு எப்படி அனுபவ பாடமாகனா, நினைப்போர் நெஞ்சம் மன்றாக இன்பக் கூத்தாடுகிறான். என்னுடைய இதயமே அவனுடைய ஆடலுக்கான களமாக ஆக்கி கொண்டு என் இதயஸ்தானத்தில் அவன் ஆடுகளமாக ஆடுகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப நாம் வந்து எந்த சமயம்ங்கிறது அது புறத்தில் உள்ள ஒரு ஒரு தோற்றம், அவ்வளவுதான். நம்ம அகத்தில் நம்ம அக வளர்ச்சிக்கான சாதனை என்ன அப்படிங்கும்போது அந்த அக வளர்ச்சிக்கான சாதனை கசிந்து உருகுதல் தான் அக வளர்ச்சிக்கான சாதனை அப்படிங்கிறார். கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கு இயலால். நான் வாக்காலையும் இயலாலையும் நான் வந்து பிற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பிற தெய்வத்தினுடைய நாமத்தையோ அல்லது செயல்பாடுகளையோ அவங்களுடைய நெறிகளையோ குறிகளையோ கொண்டு நான் வாழவில்லை. நான் எனக்குள் எப்படி பயிற்சி பண்ண வேண்டுமோ அந்த பயிற்சியில் நின்று நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறார். மற்றறியேன் பிற தெய்வம் ஆக்கியலார் வார்களால் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம்பெருமான் அடியேற்கு பொத்த விசு நாய்க்கு இடுமாறு அன்றேன் என் பெருங்கருணை. ஒரு நாயை குளிப்பாட்டி நடுமனையில் வைத்தா மாதிரி என்னுடைய கருணையை என் மேல் அளவு கடந்து செலுத்தி உற்று இருமாந்திருந்தேன் என் பெருமானே அடியேற்கு. எதை கண்டு நான் இருமாந்திருந்தேன்? அடியேற்கு பொன்தவிசு நாய்க்கு இடுமாறன்றே. நீ எனக்கு பொன்தவிசு இட்டு என்னை சிம்மாசனத்துல வச்சிருக்கிறியே, நின் பொன் அருளே. உன்னுடைய அருளுக்கு நான் என்ன, அதுவும் பொன்னானதான். என்ன நீ ஏத்தி வச்சதும் பொன்னான ஒரு சிம்மாசனத்தில் நான் எனக்குள்ள இருமாந்திருப்பேன். நான் என்ன செஞ்சானாலும் நீ கற்ற அறியாட்டியும் கலைஞானம் பெறாட்டியும் கூட, நான் வந்து உருகத் தெரியாட்டியும் கூட எனக்கு அத்தனையும் நீ எனக்காக செய்து என்னை ஏன்று கொண்டு பிற தெய்வம் எண்ணாமல் உன்னுடைய அருள் அனுபவத்தை ஒன்றையே குறியாக கொண்டு வாழும் ஒரு கடப்பாட்டை நீ செய்தாய். அதனால நான் உற்று இருமாந்து இருந்தேன். நான் அதை பெற்றுக்கொண்டு மிகுந்த மனநிறைவில் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருவருள் கூட்டுவிக்க இறைவனுடைய இடம் உச்சத்தார் பெருமானும் அதை வந்து வாக்கு இயலால் அதை வந்து நீங்க சிவநாமத்தை சொல்லும் போது உங்களுடைய பிராண ஜபத்தோடு சேர்த்து அந்த நாமத்தை சொல்ல வேண்டும் என்றாங்க. ஒரு வந்து 8000 ஜெபிக்கப்பட்டால் அந்த 8000 ஜபத்திற்குள் ஒடுங்கிய மனதில் சிவபெருமான் அருள் அனுபவமாக உங்களுக்குள் வந்து இறங்குவான் என்னும் ஒரு அருட்கருணையையும் பொலிவையும் இந்த பாடல்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். எல்லாம் வல்ல அருள் கூட்டி வைக்க நாளைக்கு 6வது பாடலுக்கு பார்க்கலாம்.